ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் அந்த மாதிரி டைப்பிங் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வீட்டில் இருந்தே டைப்பிங் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும், டிகிரிலாம் முடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் 12th பாஸ் ஆயிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து நல்லா தெரியும், தமிழ் டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங் ரெண்டுமே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரிலேட்டடான ஜாப் தான் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் டைப்பிஸ்ட். இது வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா மதுரையில். ஸோ இன்ஸ்பயர் ஐஏஎஸ் அகாடமி இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறதா போட்டிருக்காங்க. சிமக்கல் மதுரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ஒரு மந்த்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டைப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும், தமிழ் டைப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் வேர்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ பேஜ் அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி இல்லையா, அதனால இதில் வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர், மெட்டீரியல்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ். ஒர்க் லொக்கேஷன் வந்து இன் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஜாப் லிங்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லிங்க் வந்து வச்சுருந்துருப்பேன். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து இன்ஸ்பயர் ஐஏஎஸ் அகாடமி சிமக்கல் மதுரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க வந்து டைப்பிங் ரிலேட்டடான ஒர்க்குக்காக தமிழ் மெயினாக டைப் பண்ண தெரிஞ்சவங்களுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரும் மெட்டீரியலும் வந்து டைப் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிற ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டைப்பிஸ்ட் தான். இது வந்து மேத்தா ஐஏஎஸ் அகாடமி. இவங்க வந்து சென்னை லொக்கேஷனில் இருக்கிறாங்க. ஸோ சென்னை அண்ணா நகரில் வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 12,000லேருந்து 17,000, ஸோ 12,000லேருந்து 17,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி டைப்பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் டைப்பிங் கூட தெரிஞ்சிருந்தது தான் நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டைப் பண்ணி அலைன்மெண்ட் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ், அப்புறம் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியெல்லாம் முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இதுவும் வந்து டைப்பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப் தான். அதுக்கப்புறம் வந்து மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஜாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் ரீஇம்பர்ஸ்மெண்ட், கம்ப்யூட்டர் அசஸ்மெண்ட்ஸ், அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. பிஎஃப்லாம் இருக்குது, இன்டர்நெட் ரீஇம்பர்ஸ்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு இது வந்து ஜாப் லிங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வச்சிருப்பேன். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அது மூலமாக தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்துருக்குறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப். உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 2 ஜாப்ல ஏதாச்சும் ஒரு ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். 2 ஜாப்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஸோ டிகிரியெல்லாம் அவங்க வந்து கேட்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும், டைப்பிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே இந்த 2 ஜாப்ல உங்களுக்கு எந்த ஜாப் வந்து ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.